يدعن السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله
الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. अब ट्रांसलेशन करेंगे साथ साथ ट्रांसलेशन आप करेंगे सर. ये अल्लाह ताला का फजल है. இது அல்லாஹு தாலாவுடைய அருளாகும். அவன் எனக்கு மீண்டும் ஒருமுறை இப்பகுதியில் உள்ள அகமதிகளை சந்திப்பதற்கு வாய்ப்பளித்துள்ளான். மலேசியா மற்றும் இந்தோனேஷியாவில் ஜமாத் என்ற வகையில் நிலைமைகள் எவ்வாறு உள்ளதென்றால் நான் அங்கு செல்வது கஷ்டமாகும். இதனால் சிங்கப்பூரில் அல்லாஹு தாலா இந்த மக்களை சந்திப்பதற்கான ஏற்பாட்டை செய்திருக்கின்றான். அல்லாஹு தாலா இந்த நாடுகளிலும் விரைவாக இப்படிப்பட்ட நிலையை ஏற்படுத்துவானாக. இந்த நாடுகளிலும் இதற்கான வசதியினை ஏற்படுத்துவானாக. ஜமாத்திற்கும் இதற்கான வசதியினை தருவானாக. மேலும் காலத்தின் ஹலிஃபா அவர்கள் அங்கு செல்வது எளிதாக ஆகட்டுமாக. இம்முறை இந்தோனேஷியா மற்றும் மலேசியாவிலிருந்து 3000க்கும் மேற்பட்ட அகமதிகள் வந்திருக்கின்றனர். இதில் பெரும்பாலர் இந்தோனேஷியா அகமதிகள் ஆவார்கள். இதனை தவிர தாய்லாந்து, பர்மா, மியான்மர், பிலிப்பைன்ஸ் போன்ற இடங்களிலிருந்தும் அகமதிகள் வந்துள்ளனர். அகமதி அல்லாத சிலரும் வந்துள்ளனர். எவ்வாறாயினும் இது அல்லாஹுவின் அருளாகும். அவன்தான் சந்திப்பிற்கான இந்த ஏற்பாட்டை செய்துள்ளான். இந்த பகுதியில் இந்தோனேஷியா எப்படிப்பட்ட நாடு என்றால் அங்கு அகமதியத்தின் காரணமாக ஜமாத் உறுப்பினர்கள் மீது அதிக அளவு அநீதி இழைக்கப்படுகின்றது. சில ஷஹாதத்துகளும் நடைபெற்றுள்ளன. இவை அனைத்தும் அரசாங்க அதிகாரிகள் முன்னிலையில் நடைபெற்றுள்ளன. ஒருமுறை நடைபெற்றது பிறகு முடிந்துவிட்டது என்பதில்லை, மாறாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. நான் முதல் முறையாக ஏறக்குறைய 7 வருடங்களுக்கு முன்பு இங்கு வந்திருந்தேன். அப்போதும் சில நாட்களுக்கு முன்பு இந்தோனேஷியாவில் அகமதிகள் மீது அநீதி இழைப்பதற்கான ஒரு தொடர் ஆரம்பிக்கப்பட்டது.
பள்ளிவாசல்கள் மீது தாக்குதல் நடைபெற்றது. ஜமாத் பொருட்களை உடைத்தனர், சேதம் விளைவித்தனர். अहमदियों पर हमले हुए, जानी और माली नुकसान हुआ। அகமதிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது, உயிர்கள் மற்றும் உடைமைகளுக்கு இழப்பு ஏற்படுத்தப்பட்டது. बहरहाल उसके बाद तो दुश्मनी का ये सिलसिला जो है वो तेज से तेज तक होता चला गया। எவ்வாறாயினும் அதன் பின்னரும் பகைமை மிகவும் அதிகமாகிக் கொண்டே சென்றது. जानी और माली नुकसान होता रहा। உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் சேதம் ஏற்பட்டுக் கொண்டே இருந்தது. और आप सब जानते हैं कि किस तरह जालमाना और वहशियाना तौर पर எந்தளவு அநீதியாக காட்டுமிராண்டித்தனமாக காவல்துறையின் கண்காணிப்பில் அகமதிகள் ஷஹீதாக்கப்பட்டனர் என்பதனை நாம் அனைவரும் அறிவோம். orang-orang Ahmadiyah disyahidkan. ऐसा जुल्म था कि इंसाफ पसंद लोकल प्रेस ने இது எப்படிப்பட்ட அநீதி என்றால், நீதியினை விரும்பக்கூடிய உள்ளூர் ஊடகங்களும் இந்த அநீதிக்கு கண்டனம் தெரிவித்தனர். Kabar media lokal juga mengecam perlakuan tersebut. आजकल मीडिया की वजह से दुनिया इतनी करीब हो चुकी है இன்றைய நாட்களில் ஊடகங்களின் வசதியினால் உலகம் எவ்வளவு அருகில் உள்ளதென்றால், Melalui media कि फौरी तौर पर जो जुल्म हुए वो दुनिया के हर कोने में फैल गए। அநீதி ஏற்பட்ட உடனே உலகில் உள்ள மூலை முடுக்குகள் வரை அது பரவி விடுகின்றது. तस्वीर दुनिया के हर शख्स तक पहुंच गई। அதாவது அதனது படங்கள் உலகிலுள்ள ஒவ்வொரு மனிதர் வரையும் சென்றடைந்து விடுகின்றது. दुनिया की नजर भी इस तरफ मबजूल हुई பிறகு உலகின் பார்வை அதன் மீது படுகின்றது. और जिसके लिए आवाजें भी उठाई गईं। இதற்கு எதிராக குரல்களும் எழுப்பப்பட்டன. बहरहाल वो सब इदारे या लोग जिन्होंने जमात के எவ்வாறாயினும் இந்த அனைத்து அமைப்பினருக்கும் ஜமாத்திற்கு ஆதரவாக அந்த அநீதியாளர்களுக்கு எதிராக குரல் எழுப்பிய அனைவருக்கும் நாம் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். jemaat ketika mendapatkan keaniayaan, untuk semua mereka itu saya menyampaikan ucapan terima kasih. लेकिन हर जुल्म जो जमात पर किया जाता है अल्लाह ஆனால் ஜமாத்தின் மீது இழைக்கப்படும் ஒவ்வொரு அநீதிக்கு அல்லாஹு தாலா வேறு வகையில் நல்ல விளைவுகளை ஏற்படுத்தி விடுகின்றான். Melalui permusuhan atau keaniayaan itu, di satu sisi Allah Ta'ala memberikan hasil yang jauh lebih baik. इंडोनेशिया के अहमदियों पर इस जुल्म की वजह से जमात का बहुत இந்தோனேஷியாவில் அகமதிகள் மீது இழைக்கப்பட்ட இந்த அநீதியின் காரணமாக உலகில் மிகப்பெரிய அளவில் ஜமாத்திற்கு அறிமுகம் ஏற்பட்டது. अफ्रीका के एक दूर दराज इलाके में जब ये वीडियो दिखाई गई ஆப்பிரிக்காவில் மிகவும் தொலைவில் உள்ள ஒரு பகுதியில் இந்தோனேஷியாவில் ஷஹீதாக்கப்பட்ட அந்த 3 நபர்களுடைய வீடியோ காண்பிக்கப்பட்ட போது அங்குள்ள ஒரு ஆலிம் இந்த வீடியோவை பார்த்து, இப்படிப்பட்ட ஒரு அநீதி மூமின்கள் மீதுதான் நடைபெறும் என தீர்மானித்து, இன்று முதல் அஹ்மதியத் அதாவது உண்மை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றேன் என கூறினார். Besar di Afrika, ulama besar di Afrika, ketika dia mendengar itu dia mengatakan bahwa penganiayaan seperti ini hanya dapat dialami oleh orang mukmin. Oleh karena itu saya hari ini akan masuk Ahmadiyah. इस जुल्म की वजह से सिर्फ इंडोनेशिया में ही बात இந்த அநீதியின் காரணமாக இந்தோனேஷியாவில் மட்டும் சில பையத்துகள் நடைபெறவில்லை, மாறாக உலகில் பல்வேறு இடங்களில் பையத்துகள் நடைபெற்றன. Dunia terjadi juga banyak pembeatan. पाकिस्तान के बाद इंडोनेशिया ऐसा मुल्क है जहां பாகிஸ்தானுக்கு பிறகு இந்தோனேஷியாவில்தான் அநீதி மற்றும் கொடுமைகள் தொடர்ந்து நீண்டு கொண்டே இருக்கின்றன. Sejarah atau riwayat keaniayaan terus berlangsung. जहां अहमदियों पर वहशियाना तौर पर मुजालम हो रहे हैं இங்கு அகமதிகள் மீது காட்டுமிராண்டித்தனமாக அநீதி இழைக்கப்படுகின்றது. Kehewanan diperlakukan seperti hewan dianiaya. इंडोनेशिया में तो अब कुछ हद तक कमी वाक़या हो रही है लेकिन पाकिस्तान தற்பொழுது இந்தோனேஷியாவில் அநீதி இழைப்பது கொஞ்சம் குறைந்துள்ளது, ஆனால் பாகிஸ்தானில் இந்த அநீதி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. Ini terus menerus berlangsung. और ये जुल्म खुदा और रसूल सल्लल्लाहु अलैहि वसल्लम के नाम पर हो रहे हैं
இந்த அநீதி இறைவன் மற்றும் அவனது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பெயரினால் இழைக்கப்படுகின்றது. उस खुदा के नाम पर ये जुल्म हो रहे हैं जिसकी तालीम படைப்பினங்களுக்குரிய உரிமையை செலுத்த வேண்டும் என்ற போதனையை வழங்கிய அந்த இறைவனின் பெயரால் இந்த அநீதி இழைக்கப்படுகின்றது. Tuhan yang memperlakukan manusia dengan penuh kerahiman dan rahmatnya. उस खुदा के नाम पर जुल्म हो रहे हैं जो मुसलमानों को रहम और इंसाफ की तालीम देता है। கருணை மற்றும் நீதிக்கான போதனையை வழங்கக்கூடிய அந்த இறைவனின் பெயரால் இந்த அநீதி இழைக்கப்படுகின்றது. Kasih sayang kepada sesama manusia. उस रसूल के नाम पर ये जुल्म हो रहे हैं जो रहमतुल लिल आलमीन ரஹ்மத்துல்லில் ஆலமீனாக உள்ள அந்த ரசூலின் பெயரால் இந்த அநீதி இழைக்கப்படுகின்றது. उस रसूल के नाम पर जुल्म हो रहे हैं जिसने जंग की हालत में भी जुल्म से रोका है। யுத்தத்தின் நிலையிலும் கூட அநீதி இழைப்பதனை தடுத்த அந்த ரசூலின் பெயரால் இந்த அநீதி இழைக்கப்படுகின்றது. Pada waktu perang mengajarkan bagaimana untuk menghindari keaniayaan. जिसने कलमा पढ़ने वाले को कत्ल करने पर अपने सहाबी से सख्त नाराजगी का इजहार किया। கலிமா கூறியவரை கொலை செய்த தனது தோழருடன் கடினமாக கோபம் கொண்டவருடைய பெயரால் இந்த அநீதி இழைக்கப்படுகின்றது. Beliau sangat marah terhadap sahabat tersebut. और जब सहाबी ने जवाब दिया कि ये कलमा तो उस काफिर ने तलवार के खौफ से पढ़ा था, அந்த சஹாபி இந்த காஃபிர் என்னுடைய வாளின் அச்சத்தினால் தான் கலிமா ஓதினார் என கூறினார். Kalimat syahadat hanya karena takut kepada pedang. तो आप सल्लल्लाहु अलैहि वसल्लम ने फरमाया क्या तुमने उस शख्स का दिल जीत அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீர் அவருடைய உள்ளத்தை பிளந்து பார்த்தாயா என கேட்டார்கள். खौफ से कलमा पढ़ा गया था या दिल से कलमा पढ़ा गया था? Apakah dia membaca அவர் அச்சத்தினால் கலிமா சொன்னாரா உள்ளத்தினால் கலிமா சொன்னாரா என்பது உமக்கு தெரியுமா என்றார்கள். पाकिस्तान में तो जुल्मों की इंतहा है और कलमा पढ़ने वालों को जुल्म किया जा எவ்வாறாயினும் பாகிஸ்தானில் எல்லை மீறிய அளவில் அநீதிகள் இழைக்கப்படுகின்றன. கலிமா சொல்லக்கூடியவர் மீது அநீதி இழைக்கப்படுகின்றது. கலிமாவின் பெயரினால் அநீதி இழைக்கப்படுகின்றது. syahadat? और उन्हीं का असर और उन पाकिस्तानी मुल्लाओं का असर ही इंडोनेशिया के मुल्लाओं पर भी है जो ये जुल्म करते रहे हैं। एक बार அந்த பாகிஸ்தானிய முல்லாக்களின் தாக்கம் இந்தோனேஷியாவில் இந்த அநீதி இழைக்கக்கூடிய அல்லது மக்களை அநீதி இழைக்க தூண்டக்கூடிய முல்லாக்களிடமும் உள்ளது. जब भी मौका मिलता है मुखालफिन नुकसान पहुंचाने की कोशिश करते हैं, சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த பகைவர்கள் சேதம் விளைவிக்க முயற்சிகளை செய்கின்றனர். लेकिन ये भी अल्लाह ताला का एहसान है कि जितना பகைவர்கள் எந்த அளவு பகைமையை அதிகரிக்கின்றார்களோ அகமதியத்தில் உறுதியாக நிலைநிற்றலும் அதே அளவு மாறாக அதனைவிட அதிகமாக ஏற்படுகின்றது. Penganiayaan berlangsung, maka keimanan orang-orang Ahmadiyah terus menjadi kuat. हमारे मुखालफिन नहीं जानते कि अहमदियत वो हकीकी इस्लाम है அகமதியத் அதாவது இது உண்மை இஸ்லாமாகும். அது தனது வேர்களை எங்களது உள்ளத்தில் ஊன்றி இருக்கிறது என்பதனை நமது பகைவர்கள் அறிவதில்லை. Yang kebenarannya telah ditanamkan sangat kuat di dalam hati kita. और कोई मुखालफत और कोई तेज आंधी हमारे ईमान எந்தவித எதிர்ப்பும் எந்தவித புயலும் எங்களது ஈமானின் உறுதியான வேர்களை எங்களிடமிருந்து பிரிக்க முடியாது. Itu dari akarnya, dari kedalamannya. अहमदी खुदा ताला के फजलों के नज़ारों को देखकर किस तरह अपने खुदा से किए हुए அகமதிகள் இறைவனின் அருள்களை பார்த்த பிறகு எவ்வாறு தனது இறைவனுடன் செய்த உறுதிமொழியிலிருந்து முகம் திருப்ப முடியும்? Akan bisa mundur dari keimanannya itu. हजरत सल्लल्लाहु अलैहि वसल्लम के आशिक सादिक से जुड़कर फिर किस तरह अपने बंधन को तोड़ सकता है? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உண்மை நேசருடன் இணைந்த பிறகு ஒருவர் தனது பந்தத்தை எவ்வாறு முறிக்க முடியும்? Orang yang sangat mencintai hadrat Rasulullah sallallahu alaihi wasallam. वो बंधन जिसने अल्लाह ताला और उसके रसूल सल्लल्लाहु अलैहि वसल्लम के साथ बंधन को அந்த பந்தம் அல்லாஹ் மற்றும் அவனது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடன் உள்ள பந்தத்தை மேலும் வலுவடைய செய்துள்ளது. Dan dengan hadrat Rasulullah sallallahu alaihi wasallam. जिसने ईमान में तरक्की के वो रास्ते दिखाए हैं जिनसे गैर अहमदी இதன் காரணமாக அகமதிகள் அல்லாத பிற முஸ்லிம்கள் முற்றிலும் அறியாத ஈமானில் முன்னேறுவதற்கான வழிகளை அவர்கள் காண்பித்தார்கள். Jalan itu belum dilihat oleh orang-orang gair Ahmadi. बस हर अहमदी को चाहिए कि इन मुखालफतों की आंधियों के बावजूद
ஆக ஒவ்வொரு அகமதியும் இந்த பகைமையின் புயலுக்கு பிறகும் தனது ஈமானை மேலும் முன்னேற்றமடைய செய்து கொண்டிருக்க வேண்டும். terus-menerus perkuat keimanan masing-masing इस्तिकामत के इन नमूनों पर हमेशा कायम रहे. dan terus-terus memperlihatkan உறுதியாக நிலைநிற்றலுக்கான இந்த உதாரணத்தில் எப்போதும் நிலைநிற்க வேண்டும். dan terus maju di dalam keimanan ஈமானிலும் தூய்மையிலும் முன்னேறிக் கொண்டே செல்ல வேண்டும். बातें कदम के लिए दुआ भी करें. உறுதியாக நிலைநிற்றலுக்காக துவாவும் செய்யுங்கள். कदम भी अल्लाह ताला के फजल से ही अता होता है. sebab keteguhan ini ஏனென்றால் உறுதியாக நிலைநிற்றலும் அல்லாஹ்வின் அருள்நாளையே கிடைக்கப் பெறும். अल्लाह ताला के फजलों को हासिल करने के लिए उसके आगे झुकना और उसकी इबादत का हक अदा करना भी बहुत அல்லாஹ்வின் அருளை பெறுவதற்கு அவன் முன்பு குனிவதும் அவனுக்குரிய இபாதத்துகளின் உரிமைகளை செலுத்துவதும் அவசியமாகும். di hadapannya merupakan hal yang sangat penting. इसी तरह अपनी अमली हालतों को पहले से बेहतर करने की तरफ இதனை போன்று தனது செயல்களை முன்பைவிட சிறப்பானதாக ஆக்குவதன் பக்கம் கவனம் செலுத்துங்கள். Kemadian masing-masing lebih dari sebelumnya. अल्लाह ताला के आगे झुकना और अपनी अमली हालतों को बेहतर करना सिर्फ उन अहमदियों का काम नहीं जिन पर सपना हो रही அல்லாஹ்வின் முன்பு குனிவது தனது செயல்களை சிறப்பானதாக ஆக்குவது துன்பத்திற்கு ஆளாகியுள்ள அந்த அகமதியுடைய பணி மட்டும் கிடையாது. Kewajiban orang-orang Ahmadi yang mendapatkan keaniayaan बल्कि हर अहमदी को अपनी हालतों के जायजे लेने चाहिए. bahkan setiap Ahmadi மாறாக ஒவ்வொரு அகமதியும் தனது நிலையை சுயமாக ஆராய வேண்டும். अहमदी भी और बर्मा के अहमदी भी और थाईलैंड के अहमदी भी और दुनिया के हर मुल्क के अहमदी अगर अपनी சிங்கப்பூரின் அகமதிகளும் பர்மாவுடைய அகமதிகளும் தாய்லாந்துடைய அகமதிகளும் உலகில் ஒவ்வொரு நாட்டில் உள்ள அகமதிகளும் தனது ஈமானின் நிலையை ஆராயவில்லை என்றால் பிறகு இதில் முன்னேற்றம் அடைய முடியாது. dalam keadaan masing-masing, maka masing-masing tidak akan memperoleh kemajuan. और अगर अहमदियत में तरक्की नहीं होगी तो अहमदी होने का कोई फायदा नहीं है. Kalau இவ்வாறு ஈமானில் முன்னேற்றம் ஏற்படவில்லை என்றால் பிறகு அகமதியா இருப்பதனால் எந்த பலனும் இல்லை. बस हर अहमदी को अपने ईमान व इकान में तरक्की की ஆக ஒவ்வொரு அகமதியும் தனது ஈமானிலும் உறுதிப்பாட்டிலும் முன்னேற்றம் அடைவதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். मैंने मलेशिया का भी जिक्र किया था, वहाँ भी मुखालफत है. saya juga telah menyebut mengenai Malaysia. நான் மலேசியாவை பற்றியும் கூறினேன், அங்கும் எதிர்ப்பு இருக்கிறது. वक्तन वहाँ भी उबाल उठता रहता है. Ada juga திடீர் என்று அங்கும் பிரச்சனைகள் எழும். kekerasan ataupun kekerasan terhadap jemaat. लेकिन इंडोनेशिया वाले हालात वहाँ नहीं है. Tetapi tidak seperti ஆனால் இந்தோனேஷியாவின் நிலை போன்று அங்கு இல்லை. उन्होंने जगह जगह सुना है बोर्ड लगाए हुए हैं. முஸ்லிம் அமைப்புகள் பல இடங்களில் போர்டு வைத்துள்ளனர் என கேள்விப்பட்டேன். dipasang berbagai macam spanduk yang menentang jemaat, जिन पर लिखा हुआ है कादियानी मुसलमान नहीं है, इस किस्म के अल्फाज हैं. yaitu diantaranya tertulis bahwa jemaat அதில் காதியானிகள் முஸ்லிம்கள் இல்லை போன்ற வாசகங்கள் எழுதப்பட்டுள்ளன. जो यकीनन जब एक अहमदी गुजरते हुए देखता है तो उसके जज्बात ஓர் அகமதி செல்லும்போது அதனை பார்த்தால் நிச்சயமாக அவரது உணர்வுகள் வேதனை அடையும். terluka. जगह जगह ये तहरीरें लिखी हुई एक अहमदियों के दिल आजारी करती हैं. பல்வேறு இடங்களில் இவ்வாறு தரக்குறைவாக எழுதியிருப்பது ஓர் அகமதியின் உள்ளத்தை வேதனையடை செய்கிறது. अहमदी कानून को हाथ में ना लेने की वजह से सब्र का मुजाहरा हमेशा करते हैं. ஆனால் அகமதிகள் சட்டத்தை கையில் எடுக்காமல் பொறுமையை எப்போதும் வெளிப்படுத்துகின்றனர். Selalu memperlihatkan kesabaran ketika melihat yang demikian. खुदा ताला जानता है कि हम अहमदी मुसलमान हैं. Allah Ta'ala yang இறைவன் அகமதிகள் முஸ்லிம்கள் ஆவர் என்பதனை நன்கு அறிவான். हम जानते हैं कि हम इन दूसरों से ज्यादा अच्छे मुसलमान हैं. kita mengetahui நாம் இந்த மக்களை விட சிறந்த முஸ்லிம்கள் ஆவோம் என்பதனை அறிவோம். हमारे दिल अल्लाह ताला और उसके रसूल सल्लल्लाहु अलैहि वसल्लम की मोहब्बत से भरे हुए நாம் நமது உள்ளம் அல்லாஹ் மற்றும் அவனது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பில் நிறைந்திருக்கிறது என்பதனை அறிவோம். हजरत सल्लल्लाहु अलैहि वसल्लम ने तो फरमाया था कि ला इलाहा इल्लल्लाह मुहम्मद நபிலாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கூறக்கூடியவர்களை காஃபிர் என கூறாதில் என கூறியுள்ளார்கள். Allah tidak boleh dikatakan sebagai kafir. क्योंकि ये काफिर कहना तुम पर उल्ट कर पड़ेगा. ஏனென்றால் இவ்வாறு காஃபிர் என்று கூறுவது உங்கள் மீது திரும்பிவிடும். Akan berbalik kepada yang mengatakan. बल्कि फरमाया कि जो सिर्फ ला इलाहा इल्लल्लाह कहता है वो भी मुसलमान है.
மேலும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறக்கூடிய ஒரு முஸ்லிம் ஆவார் என கூறியுள்ளார்கள். Allah saja sudah muslim. बल्कि कुरान शरीफ तो कहता है कि जो तुम्हें सलाम कहता है, जो सलाम करे उसे ये ना करो। மேலும் திருக்குரான் உங்களுக்கு சலாம் கூறக்கூடியவரை மூமின் இல்லை என்று கூறாதில் என கூறுகிறது. Pada kamu, orang yang menyalam itu tidak boleh kamu katakan bukan muslim, bukan muslim. बस कुरान करीम की तालीम तो ये है। ஆக இதுதான் திருக்குர்ஆனின் போதனை ஆகும். इन लोगों ने अपना एक अलग इस्लाम बना लिया हुआ है। Tetapi orang-orang ini ஆனால் இவர்கள் தனிப்பட்ட ஒரு இஸ்லாத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். अल्लाह के अहकामात से अहकामात को भी उन्होंने अपने मुफादात और अपनी जाती ख्वाहिशों की இவர்கள் அல்லாஹ்வின் கட்டளைகளை தனது சுயநலன் மற்றும் சுய இச்சைக்காக மற்றவர்கள் மத்தியில் ஏளனமாக ஆக்கிவிட்டனர். masing-masing kepentingan pribadi masing-masing sehingga dijadikan sebagai olok-olokan. मलेशिया के सदर जमात में मिले थे, कह रहे थे कि बोर्ड से लगे हुए மலேசியாவின் ஜமாத் சதர் சாஹிப் என்னை சந்தித்தார்கள். அவர்கள் என்னிடம் எதிரிகள் இவ்வாறு பலகைகளை வைத்துள்ளனர், ஆனால் மக்கள் இதனை கண்டு கவலை அடைவதில்லை என கூறினார்கள். Papan yang tertulis seperti itu tapi orang-orang tidak memperhatikan. गैर जमात शुरफा को भी ये पता लग गया है कि ये மேலும் ஜமாத் அல்லாத நல்லவர்களுக்கும் இது மௌலவிமார்களின் சுயநலனாகும், அதுதான் இவ்வாறு வெளிப்படுகிறது என தெரிய வந்துள்ளது. Mereka tempelkan demi untuk kepentingan pribadi mereka. इस्लाम को इस तरह ये गैरों की नजर में हंसी और ठट्ठे का जरिया बना रहे हैं। இவர்கள் இஸ்லாத்தினை மற்றவர்கள் மத்தியில் நகைப்பிற்குரியதாகவும் ஏளனத்துக்குரியதாகவும் ஆக்குகின்றனர். Bukan Islam. इस्लाम को पुरानी तालीम के खिलाफ ये अपनी मर्जी के मुताबिक ढालना चाहते हैं। இஸ்லாத்தினை திருக்குர்ஆனின் போதனைக்கு எதிராக அல்லது தனது விருப்பப்படி ஆக்குவதற்கு விரும்புகின்றனர். लेकिन हकीकी इस्लाम वही है जो अल्लाह ताला और रसूल के अहकामात हैं। ஆனால் அல்லாஹ் மற்றும் ரசூலின் போதனையை கொண்டதே உண்மையான இஸ்லாம் ஆகும். अब कुछ अर्सा पहले मलेशिया में एक ईसाई पादरी ने कह दिया था कि ईसाई மலேசியாவில் சில நாட்களுக்கு முன்பு ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் கிறிஸ்தவர்களும் அல்லாஹு தாலா என்ற வார்த்தையை பயன்படுத்தலாம், இதனால் எந்த தவறும் இல்லை, அல்லாஹ் நம்முடையவன் ஆவான் என கூறினார். Mereka memiliki hak untuk menggunakan kata tersebut. इस पर उन नाम नेहाद उलमा ने शोर डाल दिया कि हैं ये ऐसी जरूरत किस तरह कर ली उन्होंने। இதன் மீது அந்த பெயர் தாங்கிய ஆலிம்கள் இவ்வாறு கூறுவதற்கு இவருக்கு எப்படி தைரியம் வந்தது என கூச்சலிட ஆரம்பித்தனர். Jadi berani untuk mengemukakan pendapatnya seperti itu. अदालत में मुकदमा ले जाया गया। Kemudian mereka mengajukan pendeta tersebut. வழக்கு நீதிமன்றத்திற்கு எடுத்து செல்லப்பட்டது. अदालत का ये हाल है कि फैसला दिया कि अल्लाह का ताला का सिर्फ நீதிமன்றத்தின் நிலை இவ்வாறானதாக இருந்தது, அதாவது அல்லாஹு தாலாவுடைய பெயரை முஸ்லிம்கள் மட்டும்தான் உபயோகப்படுத்த முடியும் என தீர்ப்பு வழங்கியது. Allah hanya boleh digunakan oleh orang Islam. और कोई किसी को हक नहीं कि ये कह सके कि अल्लाह मेरा भी है। Tidak boleh ada orang lain kata மேலும் அல்லாஹ் என்னுடையவன் ஆவான் என கூறுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை என கூறியது. कारों ने अल्लाह ताला के नाम पर अल्लाह ताला को भी महदूद कर दिया है। sehingga kelihatan ஆக இந்த உலகவாதிகள் அல்லாஹ்வின் பெயரில் அல்லாஹ்விற்கு ஒரு எல்லையை ஏற்படுத்திவிட்டனர். menyempitkan tempat Allah Subhanahu wa taala. ये समझते हैं कि अल्लाह ताला पर सिर्फ इन नाम नेहाद मुसलमानों की उजारादारी है। Mereka menganggap bahwa அல்லாஹ் இந்த பெயர் தாங்கி முஸ்லிம்களுக்கு மட்டுமே சொந்தமானவன் என கருதுகின்றனர். जाहिल मौलवी तो ऐसी बातें करें तो करें, हैरत होती है அறிவற்ற மௌலவிகள் இவ்வாறு கூறுவதாயிருந்தால் கூறட்டும், கல்வி அறிவு படைத்த அந்த மக்கள் மீது ஆச்சரியமா இருக்கிறது. அவர்கள் இந்த விஷயத்தின் மூலம் இஸ்லாத்திற்கு அவப்பெயரை ஏற்படுத்துகின்றனர். tetapi kita sangat sedih melihat ada orang-orang yang berpendidikan juga mempunyai pemahaman yang seperti itu. अल्लाह ताला तो फरमाता है कि अल्हम्दुलिल्लाह रब्बिल आलमीन, அல்லாஹு தாலா கூறுகின்றான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். कि अल्लाह हर एक का रब है। Yaitu Allah Ta'ala adalah Rabb அதாவது அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் ரப் ஆவான். ये गैर मुस्लिम है। yaitu termasuk juga apakah orang Islam atau bukan Islam. அவர் முஸ்லிமாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் அல்லாதவராக இருந்தாலும் சரி. कि अल्लाह जिसके लिए चाहे रिस्क शादा करता है। அடுத்து அல்லாஹு தாலா அல்லாஹு யபுசுத்து ரிஸ்கல் லிமன் யஷாவ், அதாவது அல்லாஹ் தான் நாடுகின்றவர்களுக்கு உணவை வழங்குகின்றான். किसी और को कोई और रिस्क दे रहा है। கிறிஸ்தவர்களுக்கு, யூதர்களுக்கு அல்லது மற்றவர்களுக்கு வேறு ஒருவரா ரிஸ்கை வழங்குகின்றார். Orang ada wujud lain yang memberikan rezeki kepada mereka.
இவர்களது இந்த தீர்ப்பின்படி கிறிஸ்தவர்கள் அல்லாஹ் எனக்கு உணவளிக்கின்றான் என்று கூறினால் இது மன்னிக்க முடியாத குற்றமாகும். bahwa yang memberikan rezeki kepada saya adalah Allah Ta'ala, maka ulama itu menganggap bahwa orang Kristen itu telah melakukan pelanggaran yang sangat luar biasa. अल्लाह ताला तो कुरान करीम में पहले नबियों के जरिए से भी ये कहलवाता है कि अल्लाह அல்லாஹ் தாலா முன்னர் தோன்றிய நபிமார்கள் மூலம் இவ்வாறு கூற செய்கின்றான், அல்லாஹா ரப்பக்கும் வ ரப்ப ஆபாயிக்குமுல் அவ்வலீன். Digunakan juga oleh अल्लाह अल्लाह जो तुम्हारा रब है और तुम्हारे आबाओ अजदाद का भी रब है. yaitu bahwa Allah itu adalah Rabb அல்லாஹ் உங்களது ரப்பும் உங்களது மூதாதையர்களின் ரப்பும் ஆவான். leluhur kamu. बस अल्लाह ताला पर मुसलमानों की कहां से उजारादारी होगी. ஆக முஸ்லிம்கள் அல்லாஹ்வை எங்கிருந்து தமக்கு மட்டுமே சொந்தமாக்கிக் கொண்டனர்? उजारादारी कहां से हो गई. Yaitu bahwa dari mana Allah Ta'ala orang-orang Islam telah mendapatkan suatu suatu keputusan ataupun dari Allah Ta'ala untuk hanya menggunakan kata seperti ini. फिर अहले किताब को अल्लाह ताला फरमाता है उन ईसाइयों के बारे में பிறகு வேதம் கொடுக்கப்பட்டவர்களை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான், கிறிஸ்தவர்களை பற்றி இவர்களை குறித்து மலேசியாவுடைய நீதிமன்றம் அல்லாஹ் என்ற வார்த்தையை முஸ்லிம்கள் மட்டும்தான் உபயோகப்படுத்த வேண்டும் என கூறுகின்றது. ஆனால் அல்லாஹ் கூறுகின்றான், குல் யா அஹ்லல் கிதாபி தாலவ் இலா கலிமத்தின் சவாயும் பைனனா வ பைனக்கும் அல்லா நஅபுத இல்லல்லாஹ். அதாவது நீர் கூறுவீராக, வேதத்தை உடையவர்களே, எங்களுக்கும் உங்களுக்கும் ஒன்றுபட்ட இந்த வார்த்தையின், அதாவது நாம் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டோம் என்பதன் பக்கம் பாருங்கள். அதாவது முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் தான். Bahwa wahai ahli kitab, sembahlah kepada Allah, Rabb, kepada Tuhan Rabb, Tuhan kamu dan Tuhan kami dan Tuhan kamu yaitu Allah. यानी कदर मुशरिक अल्लाह ताला की जात है. முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் என்று கூறுவதற்கு எவ்வாறு உரிமை உள்ளதோ, Jadi yang mempersatukan ataupun yang yang menjadikan ada hubungan yang sama antara orang Kristen dan orang-orang Islam adalah kata Allah. जिस तरह मुसलमानों को अल्लाह कहने का हक है उसी तरह ईसाइयों को भी अल्लाह कहने का हक है. அதனை போன்று கிறிஸ்தவர்களுக்கும் அல்லாஹ் என்று கூற உரிமை உள்ளது. Allah, orang-orang Kristen pun mempunyai hak untuk mengatakan demikian. इसी तरह किसी को भी अल्लाह ताला अल्लाह कहने का हक है. Dan begitu juga siapapun இதனை போன்று அனைவருக்கும் அல்லாஹ் என்று கூறுவதற்கு உரிமை இருக்கின்றது. बाज अहमदी इस बारे में पूछते हैं, इसलिए saya ஆக நான் இந்த உதாரணங்களை சில அஹ்மதிகள் என்னிடம் கேட்பதினால் கூறினேன். मिसालों से भरा पड़ा है. di dalam Al-Qur'anul Karim திருக்குர்ஆன் இப்படிப்பட்ட உதாரணங்களால் நிரம்பி உள்ளது. हाँ अल्लाह ताला ने अपने आप को सबका अल्लाह कहा है. di mana Allah Ta'ala அல்லாஹ் தன்னை அனைவருக்கும் அல்லாஹ் என்று கூறியிருக்கும் போது semua orang किसी शख्स की, किसी फिरके की, किसी मजहब की, किसी எந்த மனிதரும் எந்த பிரிவும் எந்த மதமும் எந்த அரசாங்கமும் எந்த நீதிமன்றமும் அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு சொந்தம் கொண்டாட முடியாது. kelompok atau suatu golongan yang lain atau mazhab yang lain atau pengadilan manapun. अल्लाह ताला कोई ट्रेडमार्क नहीं है. Allah Ta'ala bukan trademark, அல்லாஹ் என்பது ஒரு ட்ரேட்மார்க் அல்ல. वो रब्बुल आलमीन है. dia adalah Rabbul Alamin. அவன் அனைத்து உலகிற்கும் ரப் ஆவான். तो अहमदी ही बता सकते हैं कि हकीकी इस्लामी तालीम क्या है. இன்று உலகிற்கு உண்மையான இஸ்லாமிய போதனை என்னவென்பதை அகமதிகளால் மட்டும்தான் எடுத்துக் கூற முடியும். और अल्लाह ताला की जात और उसका मुकाम क्या है. அல்லாஹ் மற்றும் அவனது அந்தஸ்து எப்படிப்பட்டது என்பதனையும் அகமதிகளால் மட்டும்தான் எடுத்துக் கூற முடியும். कुरान करीम की तालीम की हकीकत क्या है. திருக்குர்ஆனின் போதனைகளின் உண்மைத்துவம் என்ன என்பதனையும் அகமதிகளால் மட்டும்தான் உலகிற்கு எடுத்துரைக்க முடியும். मैंने कहा इस्लाम को गैरों के लिए इस्तेज़ा का सामान बना दिया है. நான் கூறியது போன்று அகமதி அல்லாத முஸ்லிம்கள் இஸ்லாத்தினை மற்றவர்கள் மத்தியில் ஏளனத்திற்குரிய பொருளாக ஆக்கிவிட்டனர். Bagi orang-orang yang bukan muslim. बहरहाल मलेशिया के एमपीओ का काम है कि हिकमत से इस्लाम की तालीम अपने हमवतनों को बताते रहें. எவ்வாறாயினும் மலேசியாவில் உள்ள அகமதிகளின் பணி என்னவென்றால் ஹிக்மத்துடன் இஸ்லாமிய போதனைகளை தனது நாட்டினருக்கு எடுத்துரைத்து வாருங்கள். Kawan-kawan mereka bahwa Islam yang sebenarnya adalah bagaimana. उनको बताएं कि तुम क्यों इन उलमा के नाम नहाद उलमा के पीछे चलकर इस्लाम की खूबसूरत तालीम को बदनाम कर रहे हो. அவர்களிடம் நீங்கள் இந்த பெயர் தாங்கி உலமாக்கள் பின்னால் சென்று இஸ்லாத்தின் அழகிய போதனைகளுக்கு அவப்பெயரை ஏன் ஏற்படுத்துகின்றீர்கள் என கேளுங்கள். Merusak nama Islam. अल्लाह ताला इनकी जहालत के पर्दों को दूर फरमाए.
அல்லாஹ் தஆலா இவர்களது அறிவின்மையின் திரையை அகற்றுவானாக. menyingkapkan tutup dari kejahilan mereka ini. मैंने इंडोनेशिया और मलेशिया का जिक्र किया है. Kan Malaysia dan Indonesia. நான் இந்தோனேஷியா மற்றும் மலேசியாவை பற்றி கூறினேன். मुल्क में और जिक्र दूसरे मुल्कों का हो रहा है. வந்திருப்பதோ நமது நாட்டிற்கு, ஆனால் மற்ற நாடுகளை குறித்து பேசுகின்றார்கள் என சிங்கப்பூர் அகமதிகள் ஒருவேளை நினைக்கலாம். Negara-negara yang lain. तो पहली बात तो ये है कि हर अहमदी को याद रखना चाहिए कि मोमिन एक जिस्म की तरह முதல் விஷயம், அனைத்து அகமதிகளும் இதனை நினைவில் கொள்ள வேண்டும். அதாவது மூமின்கள் ஓர் உடலை போன்றவர்கள் ஆவார்கள். को तकलीफ पहुंचती है तो दूसरे को भी तकलीफ पहुंचती है. ஒருவருக்கு கஷ்டம் ஏற்பட்டால் மற்றவருக்கும் கஷ்டம் ஏற்படும். Juga mendapatkan pertobeligan seperti ini. इसलिए उन मुल्कों में रहने वाले अहमदियों को जहां उनको तकलीफें दी ஆகையால் எந்த நாட்டில் அகமதிகளுக்கு கஷ்டங்கள் கொடுக்கப்படுகிறதோ உலகில் உள்ள அனைத்து அகமதிகளும் அதனை உணர வேண்டும். Keayaan dan kesulitan, maka orang-orang Ahmadi dimanapun seluruh dunia harus merasakan kesulitan yang dihadapi oleh orang-orang Ahmadi yang demikian. दूसरे सिंगापुर के अहमदियों से भी मैं कहता हूं कि यहाँ के हालात अच्छे हैं. இரண்டாவது, நான் சிங்கப்பூரில் உள்ள அகமதிகளிடமும் கூறுகின்றேன், இங்குள்ள நிலைமைகள் நன்றாக இருக்கின்றது. हुकूमत किसी मजहब के खिलाफ बोलने की किसी को इजाजत नहीं. அரசாங்கம் எந்த மதத்திற்கு எதிராகவும் பேச அனுமதிப்பதில்லை. Untuk melakukan penentangan terhadap hal-hal keagamaan. लेकिन अपने मजहब की खूबियां बयान करने से भी नहीं रोकती. Tetapi juga அதேபோல் தனது மார்க்கத்தின் சிறப்புகளை எடுத்துரைக்க தடை விதிப்பதும் இல்லை. hakikat daripada ajaran yang kita miliki. बस हिकमत के साथ अपनी तबलीग के मैदान को वसी तर करते चले जाएं. Karena itu perluaslah ஆக ஹிக்மத்துடன் உங்களது தப்லீகின் வட்டத்தினை விசாலமாக்கிக் கொண்டே செல்லுங்கள். अहमदियत यानी हकीकी इस्लाम का पैगाम पहुंचाएं. sampaikanlah ஒவ்வொரு பிரிவினரிடத்தும் அகமதியத்தின் அதாவது உண்மை இஸ்லாத்தின் தூதினை எட்ட வையுங்கள். यहाँ मेरे सामने जो अहमदी बैठे हुए हैं, चाहे सिंगापुर के हों या किसी दूसरे मुल्क, இங்கு எனக்கு முன்பு அமர்ந்திருப்பவர்கள் சிங்கப்பூரை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி அல்லது வேறொரு நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, याद रखना चाहिए कि चाहे हालात अच्छे हों या खराब, हम अहमदी நாம் இதனை நினைவில் கொள்ள வேண்டும். அதாவது நிலைமை நன்றாக இருந்தாலும் சரி மோசமானதாக இருந்தாலும் சரி, அகமதி முஸ்லிம்களாகிய நாம் தான் இஸ்லாத்தின் அசல் முகத்தை உலகிற்கு காண்பிக்க வேண்டும். Islam yang indah kepada dunia. इस्लाम और आ हजरत सल्लल्लाहु अलैहि वसल्लम हजरत सल्लल्लाहु अलैहि वसल्लम की सीरत இஸ்லாம் மற்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாறு மேலும் அன்னாருடைய வாழ்வின் அழகிய பகுதிகளை உலகிற்கு வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். Keindahan akhlak hadrat Rasulullah sallallahu alaihi wasallam. आप सल्लल्लाहु अलैहि वसल्लम की सीरत के किसी पहलू को भी ले लें. Dari sisi mana பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்வின் எந்த பகுதியினை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள். अल्लाह फरमाता है कि आप सल्लल्लाहु अलैहि वसल्लम का हर पहलू एक हकीकी मुसलमान के लिए उसवा हसन. அல்லாஹ் தஆலா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்வின் ஒவ்வொரு பகுதியும் உண்மையான முஸ்லிம்களுக்கு ஓர் அழகிய முன்மாதிரியாகும் என கூறுகின்றான். चाहे वो घरेलू मामलात हैं या मुआशी और गैरों के साथ मुआशरती और गैरों के साथ मामला, அது குடும்ப விஷயமாக இருந்தாலும் சமூக பிரச்சனையாக இருந்தாலும் மற்றவருடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, या गैर कौमों के साथ और दूसरे मुल्कों के साथ मामलात हैं. atau berkenaan dengan அல்லது மற்ற சமுதாயங்களுடையதாக அல்லது மற்ற நாடுகளுடையதாக இருந்தாலும் சரி, वसल्लम हमारे लिए कामिल नमूना है. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு முழுமையான முன்மாதிரி ஆவார்கள். जब हमने गैरों के सामने सीरत बयान करनी है तो खुद भी इस पर अमल करना होगा. ஆக நாம் மற்றவர்களுக்கு முன்பு அன்னாரது வாழ்க்கையை எடுத்துரைக்க வேண்டுமென்றால் தானும் இதன்படி செயல்பட வேண்டும். dunia, maka kita pun harus mempelajari dan menerapkannya. अपने अमली नमूनों से इस्लाम की तरफ गैरों को खींचना होगा. தனது செயல் முன்மாதிரியின் மூலம் மற்றவர்களை இஸ்லாத்தின்பால் ஈர்க்க வேண்டும். Kita masing-masing. जब रहमतुल आलमीन का हकीकी चेहरा दुनिया को दिखाना है Kalau kita akan ரஹமத்துல்லில் ஆலமீனுடைய முகத்தை உலகிற்கு காட்ட வேண்டுமென்றால் rahmatul alamin kepada dunia, तो खुद भी हर सतह पर प्यार मोहब्बत भाईचारे के नमूने दिखाने होंगे. தானும் ஒவ்வொரு நிலையிலும் அன்பு நேசம் மற்றும் சகோதரத்துவத்திற்கான உதாரணத்தை வெளிப்படுத்த வேண்டும். hubungan persaudaraan dan cinta kasih dan persahabatan persaudaraan. कुरान करीम की हकीकी तालीम को दुनिया पर जाहिर करना है. திருக்குரானின் உண்மையான போதனைகளை உலகிற்கு வெளிப்படுத்த வேண்டுமென்றால் Yang hakiki pada dunia, दुनिया को बताना है
को समझने के लिए इस जमाने में जो खुदा ताला ने अपने फरिश्तादे और உலகிற்கு இதனை கூற வேண்டும். அதாவது திருக்குர்ஆனுடைய போதனைகளை புரிவதற்கு அல்லாஹ் தாலா தனது நபி மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உண்மை நேசரை அனுப்பியிருக்கின்றான். அவருடன் இணையாதவரை இந்த போதனைகளின் உண்மையை புரிய முடியாது. telah mengirim wujud pilihannya yang sangat mencintai hadrat Rasulullah Sallallahu Alaihi Wasallam tanpa mengikatkan hubungan dengan beliau, maka untuk memahami ajaran Islam yang hakiki akan sangat sulit dan tidak mungkin. अगर जमाने के इमाम के साथ नहीं जुड़ोगे तो एक दूसरे நீங்கள் காலத்தின் இமாமுடன் இணையவில்லை என்றால் பிறகு ஒருவர் மீது ஒருவர் குஃப்ர் ஃபத்வாவை தான் கொடுத்துக் கொண்டிருப்பீர்கள். Saling memfatwakan kekafiran. इसके बगैर गैर मज़हब को इस्लाम के करीब लाने के बजाय இது இல்லாமல் ஏனைய மதத்தவர்களை இஸ்லாத்திற்கு அருகில் கொண்டு வருவதற்கு பகரமாக இஸ்லாத்தை விட்டு விலகி செல்லக்கூடியவர்களாக ஆக்கிவிடுவீர்கள். Bisa menarik orang-orang ke dalam Islam, bahkan akan menjadikan orang-orang bukan Islam makin jauh dari Islam. और सारे अहमदी का काम है कि खुदा ताला के एहसानात का शुक्रगुजार हो ஆக ஒவ்வொரு அகமதுடைய பணி என்னவென்றால் இறைவனுடைய கருணைக்கு நன்றி உள்ளவராய் ஆகுங்கள். कि उसने हमें हजरत मोहम्मद रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम की पेशगोइयों के मुताबिक அவன் நம்மை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முன்னறிவிப்புக்கேற்ப வரக்கூடிய காலத்தின் மசீஹ் மவுத் மற்றும் மெஹ்திய மஹூதை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பினை வழங்கி இருக்கின்றான். Sallallahu Alaihi Wasallam untuk menerima imam zaman yaitu hadrat Masih Maud dan Imam Mahdi alaihi salam. लेकिन ये शुक्रगुजारी किस तरह होगी? Tapi bagaimana cara bersyukur? ஆனால் இந்த நன்றி செலுத்துவது என்பது எவ்வாறு நடைபெறும்? गुजारी के लिए हमें अपनी ख्वाहिशात को सही इस्लामी तालीम के मुताबिक ढालने की कोशिश करनी होगी. Caranya ialah இந்த நன்றி செலுத்துவதற்கு நாம் நமது விருப்பங்களை சரியான இஸ்லாமிய போதனையின்படி அமைத்துக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். अपने जज्बात की कुर्बानी देनी होगी. dan kita harus mengorbankan உங்களது உணர்வுகளை தியாகம் செய்ய வேண்டும். की तालीम को समझने के लिए मेहनत करनी होगी. dan kita harus bekerja keras. உண்மையான போதனையை புரிவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அப்போதுதான் இந்த நன்றி செலுத்துவது நிறைவேறும். ज्यादा तवज्जो देने की जरूरत है. Oleh karena itu kita ஆக இதன் பக்கம் நாம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் ஆகும். कोशिश करने वाली हैं, लेकिन ये वक्त नहीं कि मैं सारी बातें इस वक्त तक खोल के बयान करूं. banyak sekali பேசுவதற்கு பல விஷயங்கள் இருக்கின்றன. ஆனால் எல்லா விஷயங்களையும் விளக்கமாக எடுத்துரைப்பதற்கு தற்பொழுது நேரமில்லை. लेकिन ये अल्लाह ताला का एहसान है कि इस जमाने में फासलों के दूरी की மேலும் இது அல்லாஹுவின் கருணையாகும். இக்காலகட்டத்தில் அதிக தொலைவுகள் இருந்தும் கூட அல்லாஹ் MTA மூலமாக ஜமாத் மற்றும் ஹிலாஃபத்தின் தொடர்பை இணைத்து விட்டான். hubungan jarak yang sangat jauh, akan tetapi melalui MTA Allah Ta'ala telah mempersatukan kita. इसलिए मेरे खुतबात और मुख्तलिफ प्रोग्रामों को जरूर सुना करें. ஆகையால் எனது குத்துபாக்களையும் ஏனைய பல்வேறு நிகழ்ச்சிகளையும் கட்டாயம் கேளுங்கள். Dan ujangan-ujangan saya. मैंने जायजा लिया है, बाज़ ओहदेदारान भी खुतबात को बाकायदगी से नहीं सुनते. நான் ஆய்வு செய்து பார்த்தபோது அதில் சில பொறுப்பாளர்கள் கூட குத்துபாக்களை தொடர்ந்து கேட்பதில்லை என தெரிய வந்துள்ளது. ये खुतबात वक्त की जरूरत के मुताबिक देने की कोशिश करता हूँ. இந்த குத்துபாக்களை காலத்தின் தேவைக்கேற்ப கொடுக்கவே நான் முயற்சி செய்கின்றேன். इसलिए अपने आप को इनसे जरूर जोड़ें ஆகையால் உங்களை கண்டிப்பாக இதனுடன் இணைத்துக் கொள்ளுங்கள். Atau meningkatkan diri dengan khutbah-khutbah yang saya sampaikan. ताकि दुनिया में हर जगह अहमियत की तालीम இதன் மூலம் உலகில் ஒவ்வொரு இடங்களிலும் இஸ்லாம் அதாவது அஹ்மதியத்தின் போதனைகளின் தனித்துவம் வெளிப்பட வேண்டும். Mengetahui mengenai ajaran-ajaran jemaat yang yaitu jemaat yang bersatu di seluruh dunia. आखिर में मैं हज़रत मसीह मौद अलैहिस्सलाम के इरशादात आपके सामने रखूंगा. चाहूँ இறுதியில் நான் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஒரு சில மேற்கோள்களை உங்கள் முன் வைக்கின்றேன். இதன் மூலம் அன்னார் தனது ஜமாத்தை எந்த தரத்தில் பார்க்க விரும்புகின்றார்கள் என்பது தெரிய வரும். Ketahui bagaimana harapan hadrat Masih Wasallam terhadap kita. आप फरमाते हैं कि जरूरी है कि जो इकरार किया जाता है कि मैं दीन को दुनिया पर मुकद्दम रखूंगा, உலகத்தை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை வழங்குவேன் என எடுத்துக்கொண்ட உறுதிமொழியை எப்பொழுதும் கவனித்து வருவது அவசியமாகும் என அவர்கள் கூறுகின்றார்கள். Mendahulukan kepentingan agama di atas kepentingan dunia. Hal ini harus terus-menerus diperhatikan dan direnungkan.
और इसके मुताबिक अपनी अमली जिंदगी का उम्दा नमूना पेश करो। இதன்படியே வாழ்வில் செயல்பட்டு சிறந்த முன்மாதிரியை காட்டுங்கள். menerapkan atau menyesuaikan amalan kita dengan ajaran itu. फिर आपने फरमाया कि खुदा ताला की नुसरत उन्हीं के அடுத்து அவர்கள் கூறுகின்றார்கள், இறைவனுடைய உதவி யாருக்கு கிடைக்கும் என்றால் Bahwa pertolongan Allah Ta'ala akan bersama orang-orang yang जो हमेशा नेकी में आगे ही आगे कदम रखते हैं। எப்போதும் நன்மையில் தனது பாதத்தை முன்னே எடுத்து செல்லக்கூடியவருக்கு தான் கிடைக்கும். dan tidak berhenti di satu tempat. அவர்கள் ஓரிடத்தில் நின்று விடுவதில்லை. Dan orang itulah yang akan mendapatkan anjam இவர்களது முடிவே சிறந்ததாக இருக்கும். yang sangat baik. तो फरमाया अल्लाह ताला ने कुरान शरीफ में ये दुआ सिखलाई है कि असले लिए மேலும் கூறுகின்றார்கள், அல்லாஹு தாலா திருக்குரானில் இந்த துவாவை கற்று தந்துள்ளான். அதாவது வ அஸ்லிஹி ஃபீ ذُرِّيَّتِي, Mengajarkan doa wa aslih li fi dzurriyyati. कि मेरे बीवी बच्चों को भी इस्लाह फरमा। Itu ya Allah, perbaikilah அதாவது எனது மனைவி மக்களையும் சீர்திருத்துவாயாக. अपनी हालत की पाक तब्दीली और दुआओं के साथ साथ yaitu தனது நிலையில் தூய மாற்றம் மற்றும் துவாவுடன் yaitu perubahan suci di dalam diri masing-masing dan dengan disertai dengan doa-doa. अपनी औलाद और बीवी के वास्ते भी दुआ करते रहना चाहिए। Maksud berdasarkan itulah doa தனது பிள்ளைகளுக்காகவும் மனைவிக்காகவும் துவா செய்து கொண்டு வர வேண்டும். dan anak-anak. क्योंकि अक्सर फितने औलाद की वजह से इंसान पर पड़ जाते हैं। Karena ஏனென்றால் மனிதன் மீது பெரும்பாலான குழப்பம் பிள்ளைகள் மூலமாக வருகின்றன. बीवी की वजह से dan juga banyak juga terjadi karena மேலும் பெரும்பாலானவை மனைவி மூலமாகவும் வருகின்றன. तुम्हारे अमाल तुम्हारे अहमदी होने पर गवाही। அடுத்து கூறுகின்றார்கள், உங்களது செயல்கள் நீங்கள் அகமதி ஆனதற்கு சாட்சி பகர வேண்டும். tentang keahmadiaan kalian. फरमाया कि हमारी जमात को ये बात बहुत याद रखनी चाहिए கூறுகின்றார்கள், நமது ஜமாத் இந்த விஷயத்தை அதிக அளவில் நினைவில் கொள்ள வேண்டும். तो किसी हालत में ना भुलाया जावे। அதாவது அல்லாஹுவை எந்த நிலையிலும் மறக்கக்கூடாது. Keadaan apapun tidak boleh melupakan Allah Subhanahu wa taala. हर वक्त उसी से मदद मांगते रहना चाहिए। Setiap waktu harus terus-menerus memohon என் நேரமும் அவனிடமே உதவி கோர வேண்டும். इंसान कुछ चीज नहीं। tanpa Allah Ta'ala. அவன் இல்லாமல் மனிதன் ஒன்றும் இல்லை. बस हम में से हर एक को अपने जायजे लेने की जरूरत है। ஆக நம்மில் ஒவ்வொருவரும் தன்னை ஆராய வேண்டிய அவசியம் உள்ளது. हद तक हम में पाक तब्दीलियां हैं। எந்தளவு நம்மிடத்தில் தூய மாற்றம் உள்ளது. dalam kebaikan untuk mensucikan diri. किस हद तक हम अपने बच्चों को भी जमात से जोड़ने की कोशिश कर रहे हैं। Sampai batas எந்தளவு நாம் நமது பிள்ளைகளை ஜமாத்துடன் இணைப்பதற்கு முயற்சிகளை செய்கின்றோம். किस हद तक हम कुरान करीम की तालीम पर अमल कर रहे हैं। எந்தளவு நாம் திருக்குரானின் போதனைகளின்படி செயல்படுகின்றோம். ऐसा अमल कि गैर भी हमें देखकर बरमला कहें कि हमसे நம்மை பார்த்து ஏனைய முஸ்லிம்கள் இவர்கள் நம்மை விட சிறந்த முஸ்லிம்கள் ஆவார்கள் என கூற வேண்டும். அந்த அளவு அமல்கள் சிறப்பானதாக இருக்க வேண்டும். क्या हमारे नमूने ऐसे हैं कि इस्लाम के இஸ்லாத்தின் பகைவர்கள் நம்மை பார்த்து இஸ்லாத்தின்பால் ஈர்க்கப்படுகின்ற அளவுக்கு நமது முன்மாதிரிகள் இருக்கின்றனவா? Islam mengatakan bahwa memuji mengenai ajaran Islam. अगर हम ये मयार हासिल कर रहे हैं, Kalau kita mendapatkan nilai seperti itu, நாம் இந்த தரத்தை அடைகின்றோம் என்றால் ये बातें जहां हमें अल्लाह ताला का कुर्ब का बायस बनाएंगी, பிறகு இந்த விஷயங்கள் அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய நேரத்தில் Allah Ta'ala, वहां हमें तादाद में बढ़ाने का भी बायस बनेंगी। maka hal itu akan menjadikan நாம் நமது எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதற்கும் காரணமாக அமையும். आपकी मुखालफतें हैं एक दिन हवा में उड़ जाएंगी। dan hal-hal மேலும் ஜமாத்திற்கு எதிராக உள்ள பகைமையும் ஒரு நாள் காற்றில் பறந்துவிடும். ditiup angin. अल्लाह ताला आप सबको और मुझे भी ईमान और ईमान में तरक्की அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் எனக்கும் ஈமான் மற்றும் உறுதிப்பாட்டில் முன்னேற்றத்தை வழங்குவானாக. और हर लम्हा आप सबको अपनी हिफाजत में ஒவ்வொரு நொடிப்பொழுதும் உங்கள் அனைவரையும் தனது பாதுகாப்பில் வைப்பானாக. और दुश्मन के हर मंसूबे को खाक में मिला। மேலும் எதிரியின் ஒவ்வொரு திட்டத்தையும் மண்ணோடு மண்ணாக்குவானாக. Lebur.
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر